அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கல்யாணி. பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் 2ஆம் ஆண்டு பாடப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய தமிழக வரலாறும் பண்பாடும் என்ற பாடப்பகுதியில் இரும்பு காலத்தை பற்றிய செய்தியை இன்றைய தினத்திலே சில தகவல்களை அறிந்து கொள்ளலாம். இரும்பு காலம் என்பது கிமு 1400 முதல் கிமு 1300 வரை உள்ள காலங்களை தான் இரும்பு காலம் என்று கூறுகிறோம். செம்மையான இரும்பு காலம் என்றும் இதனை வரையறுக்கக்கூடிய காலம் எதுவென்றால் கிமு 1300 இருந்து கிபி 500 வரைக்கும் உள்ளதை செம்மையான இரும்பு காலம் என்று கூறுகிறோம். பழைய இரும்பு காலம் என்பதை 1300 முதல் கிமுல இருந்து தொடங்கி கிபி 475 வரை இருக்க காலங்களை கூறுகிறோம். மத்திய இரும்பு காலம் என்பதை கிமு 475 முதல் கிபி 250 வரை உள்ள காலங்களை மத்திய இரும்பு காலம் என்று அழைக்கின்றோம். புதிய இரும்பு காலம் என்பதை கிபி 250 முதல் கிபி 500 வரை உள்ள காலங்களை புதிய இரும்பு காலம் என்று அழைக்கின்றோம். இரும்பு காலத்தின் போது தரமிக்க கருவிகளையும் ஆயுதங்களையும் உருவாக்க எஃகு பயன்படுத்தப்பட்டது. இவை இரும்பும் கரிமமும் சேர்ந்த கலவையாக தயாரிக்கப்பட்ட ஒரு நிலையில் அன்றைய காலகட்டத்திலேயே அவர்கள் அறிவியல் சிந்தனையை உடையவர்களாக இருந்திருக்கின்றனர். எஃகை 12% வரை கலக்கப்பட்டு, எத்தனை சதவீதம் என்றனா கரிமத்தின் அளவு கருவியின் இடையில் 3.3% இருந்து 12% வரையும் என்ன பண்ணப்பட்டிருக்கு, கலந்து எஃகை விட குறைந்த கரிம அளவு கொண்ட தேனிரும்பு கருவிகள் தயாரிக்கப்பட்டு இருந்தது. அவை குறைந்த அளவு கடினத்தன்மை உள்ள கருவிகளாகவே பயன்படுத்தப்பட்டது. வேத இலக்கியங்கள் இரும்பு பற்றி குறிப்பும் உள்ளது. சென்னையை அடுத்துள்ள பெரம்பத்தூர் என்ற ஒரு இடத்தில் கற்கருவிகளுடன் இரும்பினால் ஆன கருவிகளும் கிடைத்து இருக்கின்றன. அகல் ஆராய்ச்சி மூலமாக கிடைத்து இருக்கின்றது. பெருங்கல் என்ற சொல்லுக்கு நீத்தார் நினைவு சின்னம் என்பது பொருள். கல்லறையின் மேல் சுற்றி அடுக்கப்பட்ட கற்கள் எது என்று குறிக்கிறது. அத்தகைய கல்லறைகள் தென்னிந்தியாவில் ஏராளமாக கிடைத்திருக்கிறது. இறந்து போனவர்களை அடக்கம் செய்யக்கூடிய கல்லறைகளை பற்றிய செய்தி தான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. கர்நாடகத்தில் உள்ள மாஸ்கி, ஆந்திர பிரதேசத்தில் உள்ள நாகார்ஜுன் கொண்டா, தமிழ்நாட்டில் ஆதிச்சநல்லூர் இடங்களிலும் இப்படிப்பட்ட கருவிகள் கண்டெடுக்கப்பட்டு இருக்கின்றன. கல்லறை குழிகளில் கருப்பு சிவப்பு வண்ணத்தாலான பானையோடும் இரும்பலான மண்வெட்டி, அரிவாள், சிறு ஆயுதங்கள் கிடைக்கப்பெற்றன. அந்த கல்லறை பிணங்களை புதைக்கக்கூடிய இடத்துல என்னெல்லாம் கிடைத்து இருக்கிறது என்று கூறுகிறார்கள் என்றால், இரும்பால் செய்யப்பட்ட மண்வெட்டி, அடுத்தது அரிவாள், சிறு ஆயுதங்கள்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் மூலமாக அக்காலத்திலே இரும்புகள் எந்த அளவுக்கு பயன்படுத்தி இருக்கின்றார் என்பதை அறிய முடிகின்றது. நம்மளுடைய கீழடி ஆராய்ச்சியின் வாயிலாக இந்தியாவில் உள்ள நுழையும் வடமேற்கு இந்தியாவில் உள்ள திராவிட இன மக்கள் வாழ்ந்து வந்தனர் என்பதையும் இதன் மூலமாக அறிய முடிகின்றது. ஒருவர் ஆரிய மொழியை நன்கு ஆராய்ந்து ரிக்வேதத்தில் 20 திராவிட மொழி சொற்களை ஆளப்பட்டதாக கூறுகிறார். சிந்து கங்கை வெளியில் செழித்து வாழ்ந்திருந்த திராவிடரிடமிருந்து பிற்காலத்தில் குடியேறிய ஆரியர் பல திராவிட மொழி சொற்களை தமிழ் மொழியில் ஏற்றுக்கொண்டு இருக்கின்றனர். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தமிழர்கள்
சிந்தனை, அறிவியல் சிந்தனை செழித்து ஓங்கியது என்பதை அறிய முடிகிறது. ஏனால் ஒரு இரும்பை கண்டுபிடித்து அதை பயன்படுத்தும் முறையை அறிந்து அதை உருக்கி அதை தன் கருவிகளாக வாழ்நாளில் பயன்படுத்தி இருக்கின்றார் என்பதின் மூலமாக அவர்களுடைய அறிவுத்திறனை இதன் மூலமாக அறிய முடிகிறது. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.